இலங்கையின் மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பாக ஆராய்ந்து பார்ப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட குழுவை உடனடியாக கலைத்து விடுமாறு கோரி தேசிய சுதந்திர முன்னணியினர் ஆரம்பித்துள்ள போராட்டங்களின் இன்னொரு கட்டமாக இன்றைய தினம் ஒரு மாபெரும் ஊர்வலம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். ரஷ்ய நாட்டிற்காக தமது நன்றிகளை தெரிவித்தும் மீண்டுமாக ரஷ்யாவின் ஆதரவை கோரியுமே இந்த ஊர்வலம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரஷ்யா இலங்கையை பல முறை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையிலே காத்திருக்கின்றது. பல முறை இலங்கைக்கு எதிரான பல நடவடிக்கைகளுக்கு எதிராக ரஷ்யா குரல் கொடுத்திருக்கின்றது. அந்த வகையிலே மீண்டும் ரஷ்யாவின் ஆதரவை எதிர்பார்த்து இந்த ஊர்வலத்தை தேசிய சுதந்திர முன்னணியினர் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இங்கே பௌத்த பிக்குமார், கலைஞர்கள், சினிமாவை சேர்ந்தவர்கள் என பலரும் இங்கே இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேவேளை தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் அமைச்சர் விமல் வீரவன்ச ஆரம்பித்த சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டமானது இன்று 2வது நாளாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே இன்று காலை அவருடைய மருத்துவர் இது தொடர்பாக ஆராய்ந்து பார்த்திருக்கின்றார். அவருடைய உடல்நிலை தொடர்பாக அவருடைய உடல்நிலை தற்போதைய நிலையிலே நீர் அருந்தாவிட்டால் மிகவும் மோசமான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக மருத்துவர் இன்று காலை குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை தவிர இன்று பலரும் அமைச்சரின் உடல்நிலை தொடர்பாக தமது ஏக்கங்களை சோகங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். தீபம் தொலைக்காட்சிக்காக கொழும்பில் இருந்து அருண் ஆரோக்கியநாதர்.